ஹாய் ஹலோ வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னாங்க, ரேக்கி ரேக்கி வந்து கொடுக்கும் பொழுதுங்க, அந்த ஹீலிங் தெரப்பி பிரபஞ்ச சக்தி கொடுக்கும் பொழுது வந்து அனைவரும் வந்து ரொம்ப அமைதியாக இருக்கணுங்க. அந்த அமைதியாக இருந்தால் தான் நம்ம அதனுடைய முழு தன்மையை வந்து நம்ம உணர முடியுங்க. டிஸ்டன்ஸ் ஹீலிங்கில் வந்து இது ரொம்ப முக்கியமானதுங்க. நேரில் வந்தால் அவங்கள வந்து அமைதியாக அப்படியே படுக்க வச்சுங்க, பெட் ரெஸ்ட்டாக இருக்க வச்சு தான் நம்ம அந்த ரேக்கி ஆற்றல் கொடுப்போங்க. ஒரு அரை மணி நேரம் ஆகும். அதே போல் தான் டிஸ்டன்ஸ் ஹீலிங்க்கும் வந்து யாரெல்லாம் பெற்றுக்கிறாங்களோ அவங்க வந்துங்க ஒரு அமைதியான சூழ்நிலையில் அவங்க இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. நம்ம கொடுக்கும் பொழுது ரேக்கி ஆற்றல் கொடுக்கும் பொழுது அவங்க காலில் செப்பல் இல்லாமல் பார்த்துக்கணுங்க. ரெண்டாவது, அவங்களுக்கு கொடுத்து முடித்த வாட்டி ஒரு மணி நேரம் குளிக்கக்கூடாதுங்க. இது 2 கண்டிஷன் தான், மற்றபடி வேறு எந்த கண்டிஷனும் இல்லைங்க. அவங்க எந்த இடத்துல இருந்தாலுமே நம்ம கொடுக்கலாம். எங்காவது ஒரு தீட்டான வீட்டுக்கு அந்த மாதிரி எங்கேயாவது போயிருந்தால் கூட நம்ம கொடுக்கலாங்க. அது வந்து எதுவும் பிரச்சனை இல்லைங்க. அந்த ரேக்கி ஆற்றல் கொடுக்கும் பொழுது அவங்க மனசு அமைதியாக இருந்துச்சு அப்படின்னா அவங்க ஏதாவது ஒரு உணர்வை வந்து அவங்களுக்கு வந்து அந்த பிரபஞ்ச சக்தி கண்டிப்பாக உணர்த்துவாங்க. அதை பற்றி தாங்க இன்றைக்கி நம்ம முழுமையாக பேசணும். வந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது ஒரு பாட்டு வச்சுக்கோங்கன்னு நான் சொல்லுவேங்க. அவங்களுக்கு பிடிச்ச ஒரு பக்தி பாடல் வச்சுக்கலாங்க. பக்தி பாடல் வச்சுக்கிட்டு கந்த சஷ்டி கவசமோ இல்லை பாபாவுடைய பாடலோ இல்லை முருகரோ எது வேணால் அவங்க வச்சுக்கலாங்க. வச்சுக்கிட்டு அவங்க படுத்து அப்படியே அமைதியாக படுத்துட்டு இருக்கும்போது நம்ம ரேக்கி கொடுக்கும் பொழுது அவங்களுக்கு வந்து ரொம்ப அமைதியாக இருக்குங்க மனசும். அந்த ரேக்கி நம்ம கொடுக்கும் பொழுது வந்து அவங்க வந்து ஓம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க இருக்கலாங்க. ஓம் அப்படிங்கிற சொல்லுக்கு எவ்வளோ ஒரு சக்தி இருக்குங்கிறது இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாங்க. அவங்க வந்து மூச்சை வந்து உள்ளே இழுக்கும் பொழுது நல்ல சக்திகள் அனைத்தும் வந்து இந்த பிரபஞ்சத்திலிருந்து நம்ம உள்ளே போகுது அப்படின்ட்டும், மூச்சை வெளியில் விடும் பொழுது நம்ம உடம்புல இருக்கிற கெட்ட சக்திகள் அனைத்தும் வெளியேறிடுச்சு அப்படின்னும், நமக்கு தேவையில்லாத நோய் நொடிகள் அனைத்துமே வெளியேறிடுச்சு அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கோங்க அப்படின்னு தாங்க நாங்கள் சொல்லுவோம். அப்புறம் அந்த அரை மணி நேரம் ரேக்கி ஆற்றல் கொடுத்து முடிச்சுட்டு அவங்க எழும் பொழுது கண்டிப்பாக அவங்க நல்லா ரெஃப்ரெஷ்ஷாக எழுவாங்க. அது வந்து அனைவருமே வந்து உணர்வாங்க. இதுதாங்க ரேக்கி ஆற்றல் பற்றி இன்றைக்கி பேசுனதுங்க. அடுத்த வீடியோவில் வந்து அந்த ஓம்ங்கிற சொல்லுக்கு என்ன பவர் இருக்குது, ஏன் அதை சொல்கிறோம் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க. நன்றி, வணக்கம், பைங்க.